மார்க்கம் என்ன சொல்லுது? இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார், 3 நாட்கள் உங்களுடைய சோகத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும், சகஜ நிலைக்கு வர வேண்டும். என்னைக்கோ நடந்த ஒண்ணு இன்னைக்கு என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு நாங்க துக்கானிஸ்ட் சொல்றாங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல என்ன நடக்குது? பொம்மை மாதிரி செஞ்சு, இதெல்லாம் இஸ்லாத்துல உண்டா? சியாக்கள் என்பவர்கள் செய்யக்கூடிய அந்த கைவரிசையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் சில பேர் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையும் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமிய முஸ்லிம்கள் நாங்க பஞ்சாபை பார்க்க போறோம், நடக்குதா இல்லையா? மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று, அதுல போய் என்ன செய்றாங்க? நாங்கள் பஞ்சாபை பார்க்க செல்கிறோம். இப்படி இஸ்லாமியர்கள் செய்யலாமா, முஸ்லிம்கள் செய்யலாமா? அவங்களோட வழிகட்ட கொள்கை. ஆனா இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடிய நிகழ்வை நாம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொழும்பிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே முஹர்ரம் மாதமும் முஸ்லிம்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்றால், முஹர்ரம் மாதத்திற்கு உள்ள சிறப்புகளை முஸ்லிம்கள் சில பேர் அறியாத காரணத்தினால், அதுபோல இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையை உணராமல் இஸ்லாமியர்களில் சில பேர், முஸ்லிம்களில் சில பேரை நம்ம பார்க்கிறோம், மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமான மூட நம்பிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாம் காண்கிறோம். அப்ப மார்க்க அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முஹர்ரம் மாதம் குறித்தும் அதில் செய்ய வேண்டியது குறித்தும் தவிர்க்க வேண்டியது குறித்தும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் அறிந்து, அறியாத அந்த சகோதர சகோதரிகளுக்கும் தகவலை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடும் போது இது ஒரு சிறந்த மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். புனித மாதம். அல்லாஹ் வானம் பூமி படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12. அல்லாஹ்வின் ஏட்டில் உள்ளபடி அதுல 4 மாதங்கள் சிறந்த மாதம். அல்லாஹ் சொல்லுகிறான், 4 மாதங்கள் அதில் சிறந்தது. அந்த 4 மாதங்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்ததாக உள்ளது ரஜப். இப்படி புனித மாதங்களில் உள்ள ஒரு மாதம் தான் முஹர்ரம் மாதம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்லயும் இந்த 4 மாதங்களை பத்தி சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கமாக இந்த மாதத்திற்குள்ள புனிதத்தை சொல்லி தருகிறார்கள். அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காபத்துல்லாவில் திரை மாற்றக்கூடிய, அதாவது அந்த திரை சீலை இருக்குல்ல, புதிய திரை சீலை என்ன செய்வாங்க, மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள், ஆஷுரா, நம்ம சொல்றோம் ஆஷுராவுடைய நாள், ஆஷுராவுடைய நோன்பு, அந்த நாள் என்ன செய்யறாங்க, மாற்றுவார்கள் ஆரம்பத்தில். அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் ஆஷுராவுடைய நாளில் தான் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வராங்க. வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆஷுராவுடைய நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினமாக இருக்கக்கூடிய ஆஷுராவுடைய அந்த நாளில் ஆஷுரா நோன்பை நோக்கக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க. அவ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, இது மிகப்பெரிய மகத்துவமான ஒரு நாள், இதுக்கென்று வரலாறு இருக்கிறது என்று சொல்லி, நமக்கு திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தரான்ல, அந்த ஒரு அடிப்படை அவங்க சொல்றாங்க. என்ன அடிப்படை? கொடுங்கோல மன்னன் ஃபிரௌன் இருந்தான்ல, ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று தன்னைத்தானே சொன்ன அந்த ஃபிரௌனை அழித்து அவனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து மூசா அலை அவர்களை, நபி மூசா அலை அவர்களையும் அவர்கள் கூட்டத்தாரையும், நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாரையும் காப்பாற்றிய தினம், கடலை பிளந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காப்பாற்றிய தினம். அந்த அடிப்படையில் மூசா நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நோன்பு நோற்றார்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக, நன்றி பாராட்டும் விதமாக மூசா நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள். அதை தொடர்ந்து நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? மூசா நபி அவர்களுக்கு இவர்களை விட, ஏன்னா அவங்க மார்க்கத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல,
மூசா நபி என்ன பிரச்சாரம் செய்தார்களோ அந்த அடிப்படையில் அவங்க கடைபிடிக்கல. அந்த அடிப்படை யார் கடைபிடிக்கிறான்னு பார்த்தா இஸ்லாமியர்கள், முஸ்லீம் நாம தான் கடைபிடிக்கிறோம். அவங்க என்ன பிரச்சாரம் பண்ண அல்லாஹ்வை தான் வணங்கணும் என்னெல்லாம் சொன்னாங்களோ இன்றைக்கும் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு முஸ்லீம்கள் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மூசா நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான், அவர்களை விட யூதர்களை விட நான் தான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தானும் நோன்பை நோற்று மக்களுக்கு என்ன செய்யறாங்க, கட்டளை இடுகிறார்கள், நீங்க நோன்பு வைங்க. இந்த இடத்துல நம்ம ஒண்ணு புரியணும். ஆரம்ப காலமாக ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, கடமையான ரமலானுடைய நோன்பு வந்த பிறகு விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. அதை கொஞ்சம் என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், இது சுன்னத்தான நோன்பு தான் இருந்தாலும் இதை என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் வலியுறுத்துறாங்க. ஏன்னா அங்க மதீனாவுக்கு போன பிறகு யூதர்கள் அந்த நிலையை பார்த்த பிறகு தானும் நோன்பை நோற்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க கட்டளை இடுறாங்க தோழர்களுக்கும் பிற மக்களுக்கும் என்ன செய்யறாங்க, நீங்கள் முஸ்லிம்களுக்கும் நோன்பை வையுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப அதுல இருந்து நாம என்ன புரியணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது என்பதை நம்ம புரியணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய காலத்துல அந்த நோன்பு இருக்குல்ல, அதற்கும் ஆசுராவுடைய நாள்ல இந்த நோன்பு இருக்குல்ல, இதற்கும் மிகவும் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள். அதை என்ன செய்வாங்களாம், மற்ற ஏனைய அமல்களை விட ஏனைய நோன்பை விட இந்த இரண்டுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறார்கள். அப்படின் போது நாம் அதுல இருந்து புரியணும், நாமும் இந்த நோன்பினை நோக்க வேண்டும். இந்த மாதிரி கட்டளை இடும் போது அப்ப நபி தோழர்கள்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த நாள்ல 10வது நாள்ல ஆஷுரா நோன்பு யூதர்கள் என்ன செய்யறாங்க, அந்த நாளை அவங்க சிறப்பிக்கிறாங்க. யாரு, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது. இந்த நாள்ல நீங்க எங்களையும் நோன்பு வைக்க சொல்லிட்டீங்க, அதற்கு ஒத்ததாக ஆகாதா? கேள்வி என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நபி தோழர்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்த நிகழ்வை வைத்து அவங்க சொல்றாங்க, மூசா நபி அவர்களுக்கு நாம தான் நெருக்கமா இருக்கிறோம், நீங்க நோன்பு வைங்கன்றாங்களா? கேள்வியை பார்த்தீங்களா? மாற்று மத கலாச்சாரத்திற்கு எந்த விதத்திலும் ஒத்து போய்விடக் கூடாது, எந்த அடிப்படையிலும் எந்த வகையிலும் எந்த செயலிலும் அது வந்தே விடக்கூடாது என்பதை நபி தோழர்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை என்ன செய்யறாங்க, கொண்டாடுகிறார்கள், சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த தினத்துல நாமும் நோன்பு வைத்தால் அதற்கு ஒத்ததாக ஆகாதா? அதான் கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடம் இந்த நான் என்ன செய்வேன், 9ஐயும் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன். முஹர்ரம் மாதத்துடைய 9, 10 நம்ம சொல்றோம்ல 2 நாட்கள் நோன்பு, நான் 9ஐயும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் அந்த அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன, நம்ம இந்த 2 நாட்களும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். 9, 10 2 நாட்களும் நாம் நோன்பு நோக்க வேண்டும். அதே போல மிக முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்க அடிப்படையில் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை, வாழ்க்கையை, எல்லா செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரமத கலாச்சாரம் என்பது எந்த வகையிலும் இங்கே எட்டி பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, அதெல்லாம் தகவலாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா, முஹர்ரம் மாதத்துடைய அந்த சிறப்பினை என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்களோ அந்த அடிப்படையை தகர்க்கும் விதமாக வேறு ஒரு திசையிலே முஸ்லிம்கள் சில பேர்கள் மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக செயல்படக்கூடிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நோன்பினை நாம் நோக்கும் போது, ஆஷுராவுடைய நோன்பை நாம் நோக்கும் போது அதற்கு என்ன கிடைக்கிறது, நற்கூலி, அதற்கான பலன் என்ன, கடந்த ஓராடு பாவங்களுக்கான அது மன்னிப்பாக இருக்கிறது, நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணுங்க. நம்ம நோன்பு வைப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளையும் அறியாமல் சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல, நம்மளுடைய நாவினால், நம்மளுடைய காதுகளினால், நம்மளுடைய கண்களினால் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்ன செய்யறோம், விளையாட்டுக்காக என்று சில வேலைகள்லாம் நம்ம செய்யதானே செய்யறோம். இது போன்ற பாவங்களை, கடந்த ஓராண்டு செய்த அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்றாக, பாவ பரிகாரமாக இந்த நோன்பு என்பது இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் நாம இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது முதல் தகவல். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த நோன்பை நோற்பதற்கு காரணம் என்ன, யூதர்கள் சொன்ன அந்த அடிப்படை இருக்குல்ல,
இந்த அடிப்படை அதாவது மூசா நபி அவர்களை அல்லாஹ் கடலை பிளந்து காப்பாற்றினான். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். கொடுங்கோல் மன்னனை இல்லாமல் ஆக்கினான், அந்த கடலில் மூழ்கடித்தான் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தகவல், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. என இன்னைக்கும் நாம் கேட்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஏன்னா ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய கொடுங்கோலன். இன்னைக்கு நாம இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இன்னைக்குள்ள சூழல் என்ன? அவ்வப்போது என்ன செய்யறாங்க? சில சட்டங்களை இயற்றி முஸ்லிம்களை அடக்க ஒடுக்க நினைக்கிறார்கள். இருக்கா இல்லையா? ஆனா நாம உறுதியாக களத்தில் நின்றால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இறைவன் மீது தவக்கல் வைத்து மூசா நபி இதை செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க தெரியுமா? அந்த கடலை பிளக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்குதுல்ல, ஒரு பக்கத்துல ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகிறான், இன்னொரு பக்கத்துல கடல் குறுக்கிட்டு விட்டது. மக்கள்லாம் கேட்கிறாங்க, என்ன மூசா அவர்களே, நம்ம சிக்கிட்டோமா? இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று உறுதியா சொன்னான். எந்த நிலைன்னு பாத்தீங்களா? சும்மா சின்ன பிரச்சனை இல்லைங்க, 10 ரூபா கொடுக்கல் வாங்கல பிரச்சனையா? அது இல்ல, கொஞ்சம் தவறினாலும் உயிரே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அங்கும் உறுதியோடு சொன்னார்கள். பாடம் இருக்கா இல்லையா? இதுல நமக்கு படிப்பினை இருக்கிறதா இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த நிலையெல்லாம் பார்க்கும்போது சின்ன அளவுல ஒரு சோர்வு வருகிறது. ஆனா அதை என்ன செய்யணும்? நம்ம இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் இதிலிருந்து நம்ம பாடம் படிக்கணும். மூசா நபி அவங்க சொன்னாங்கல்ல, என்ன நடந்தாலும் சொல்லி, ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்க. இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதைத்தான் சொன்னாங்க, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருக்கிறோம். எதுக்கு போய் நின்றாங்க அங்க? அப்ப அது போன்ற ஒரு எண்ணத்தையும் நாம என்ன செய்யணும்? ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒண்ணு, இது நமக்கு படிப்பினை. இங்க நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட முக்கியமான அந்த வரலாற்று சிறப்புமிக்க அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லித் தருகின்ற அதை மறைக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு என்ன இருக்கு? கர்பலா வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உசைன் அலி அவங்க என்ன செஞ்சாங்க? கொன்று விட்டார்கள். அது வருத்தம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்காக நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கின்ற பேரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாய அக்கிரமங்கள் இருக்கிறது, ஷியாக்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டுகிறார்களே, இதை நம்ம அனுமதிக்க முடியுமா? மார்க்கம் என்ன சொல்லுது? இஸ்லாத்தின் அடிப்படை என்ன? ஒருவர் இறந்துட்டாருன்னு வைங்க, இறந்து விட்டார், குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார், நபிகள் நாயகம் அதுக்கான அந்த அடிப்படையை சொல்லுகிறார்கள். 3 நாட்கள் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இயல்புக்கு மாற்றமாக துக்கத்தில் இருக்கலாம், உங்களுடைய சோகத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம். எப்ப? 3 நாள். அதற்கு பிறகு நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும், சகஜ நிலைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள். என்னைக்கோ நடந்த ஒண்ணு, அதை வைத்துக் கொண்டு இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு நடக்குதா? பல இடங்கள்ல பாருங்க, அதுக்கு என்ன சில வெப்பன்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு என்னன்னா, நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம். அதன் பிறகு என்ன நடக்குமா? ஒரு பக்கம் இப்படி சொல்றது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பஞ்சாவுடைய அணிவகுப்பு இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புத்தாடை அணிந்து கொண்டு இவங்க துக்கப்படுறாங்களா இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா என்று கண்டுபிடிக்காத அளவுக்கு முரணான விஷயங்கள் நடக்கிறது. ஒரு பக்கம் அது நடக்குது, நாங்க துக்க அனுஷ்டின்னு சொல்றாங்களா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல என்ன நடக்குது? அதுல கூடக்கூடிய மக்கள் புத்தாடைகளை அணிந்து கொண்டு இல்ல. நம்மளுடைய கேள்வி என்னன்னாங்க, இந்த பஞ்சான்னு ஒன்று சொல்றாங்கல்ல, ஷியாக்களுடைய கைவரிசையை நீங்கள் பாருங்கள். அதாவது இஸ்லாத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இதாங்க முக்கியமான தகவல். நம்ம சிறப்புகள் இருக்கிறது, நம்ம நோன்பு நோக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு தகவல். அடுத்தது என்ன? நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள், மார்க்கத்துக்கு புறம்பான செயல்கள், இதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நம்ம இந்த செய்திகளை அறிந்து என்ன செய்யணும்? மக்களுக்கு சொல்லணும். அவங்க வைக்கிறாங்கல்ல பஞ்சா என்று வைக்கின்றார்களே, அதுவே விளங்குதா உங்களுக்கு? ஷியாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? மற்ற நபி தோழர்களை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி அலி அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அதே மாதிரி ஹசன் ஹுசனார், அப்படின்னா அந்த இதை நாங்க சிம்பாலிக்காக வைக்கிறாங்கல்லங்க. பஞ்சா என்பது 5 விரல் வைக்கிறதுக்கு அதனுடைய பின்னணி என்ன? அதனுடைய தகவல் என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? இந்த 5 தான். இந்த 5 பேர் தான் எங்களுக்கு அதைத்தானே வைக்கிறாங்க. அதையும் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு மற்றவர்கள் வைப்பது போன்று என்ன செய்யறாங்க? காட்சிப்படுத்தி. இதெல்லாம் இஸ்லாத்துல உண்டா? அப்ப ஷியாக்கள் என்பவர்கள் செய்யக்கூடிய அந்த கைவரிசையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் சில பேர், நமக்கு என்ன வேதனைனா,
திருமறை குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனையும் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவங்க போய் அதுக்கு இலக்காகிறார்கள். நாங்க பஞ்சாபை பார்க்க போறோம், என்ன இருக்குன்னு கேட்கிறேன். போறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று, அதுல போய் என்ன செய்யறாங்க? நாங்கள் பஞ்சாபை பார்க்க செல்கிறோம். அது மட்டுமா நடக்குது? இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாபுடைய நிகழ்வுல தீ மிதித்தல் இருக்காங்க இஸ்லாத்துல. இன்னைக்கு இதுகள் நடக்கிறது என்னன்னா, நாங்கள் துக்கம் எல்லாம் தான் பேரு, நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம். தீ மிதிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதா? இன்னும் அதில் சொல்ல போனா உங்களுக்கு வந்து 10வது நாள்ல அந்த ஊர்வலத்தை கொண்டு போறாங்கல்ல, பஞ்சாப் ஊர்வலம் தான் சொல்லணும், பஞ்சாபை கொண்டு போறாங்கல்ல, அது சிலம்பாட்டம், அந்த ஆட்டம், வாயில மண்ணெண்ணெயை ஊற்றி என்ன செய்யறது, தீப்பந்தத்தை கொளுத்துவது, தீயை வந்து வர வைப்பது, இதெல்லாம் இருக்கா? இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? குரான்ல இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இப்படி இல்லாத ஒன்றை சியாக்களின் கைவரிசையை இன்று முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, அதில் போய் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் நமக்கு வேதனையா இருக்கு. இப்படி வந்து இஸ்லாமியர்கள் செய்யலாமா, முஸ்லிம்கள் செய்யலாமா? அவன் வந்து சியாக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, இந்த 5 பேரை தவிர மற்ற யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு சித்தாந்தம், அவனோட வழிகட்ட கொள்கை. ஆனா இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதுல போய் என்ன செய்யறாங்க, போகக்கூடிய நிகழ்வை நாம பார்க்கிறோம். இன்னுங்க பல பேர் வந்து இந்த முஹர்ரம் மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, தடை செய்த மாதம் இன்னும் இருக்குங்க பல இடங்கள்ல முஸ்லிம் இடத்துல இந்த நம்பிக்கை. ஏன் முஹர்ரம் மாதத்தில் அந்த 10 தினங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது? யாரு சொன்னா? உனக்கு சொல்றதுக்கு ரைட் இருக்கா? மார்க்கத்தை கையில் எடுக்க உனக்கு வந்து அதிகாரம் இருக்கா? அல்லாஹ் தான் சொல்லணும். நம்ம மார்க்கத்தில் பார்க்கிறோம், திருமறை குரான்ல பார்க்கிறோம், நோன்பு இன்னொரு குரான்லங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், பகல் நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒன்று கூட வேண்டாம், அதை தடை செய்யறான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கிறது. இரவுல நீங்க என்ன செய்யுங்க, வசனம் இருக்கிறது, நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியோடு நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்ந்து கொள்ளுங்கள், அது குற்றம் இல்லை. அப்ப அதுல இருந்து அந்த கருத்து வருதா? அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கிறது, அல்லாஹ் தடை செய்வான். நீ யாருன்னு கேட்கிற? இன்றைக்கு முஹர்ரமுடைய 10 நாட்கள்ல கணவன் மனைவி பிரிந்திருக்க நிறைய இடங்கள் இருக்குங்க. அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். அதோடு மாத்திரம் இல்ல, நிறைய பேர் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு, இந்த மாசத்தை தேர்வு செய்து திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதுதான் காரணம். அப்ப இது போன்ற இந்த மூட நம்பிக்கைகள், இஸ்லாத்தில் இல்லாத இந்த விஷயங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் எடுத்து சொல்லும். அறியாமையில் இருக்காங்களா இல்லையா முஸ்லீம்கள்? இன்னும் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடக்கூடாது. யாருங்க சொன்னது மீன் சாப்பிடக்கூடாது? அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறானா? குறிப்பிட்ட இந்த 10 நாள் மீன் சாப்பிடக்கூடாதான். மார்க்கத்தில் உண்டா? நபிகள் நாயகம் சொன்னாங்களா? குரான்ல வசனம் இருக்கிறதா? எல்லா நாளும் சாப்பிடலாம். அப்ப இது போன்ற இது எவ்வளவு டேஞ்சர்னு பார்த்தீங்களா? சாதாரணமா நினைக்கிறாங்க. நாங்க என்னங்க பார்க்க தானங்க போறோம், பஞ்சாபை ஏங்க போறீங்க அப்படின்னா, நாங்க என்ன பார்க்க தானே போறோம், என்ன இருக்கு அதுல? மார்க்கத்தில் கை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்யக்கூடிய அந்த ஒன்றை இவன் என்ன செய்யறாங்க, அறியாமையின் காரணத்தினால் ஆதரிக்கும் விதமாக முஸ்லீம்கள் போகக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. என்ன இருக்கு? பஞ்சா கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும். யாரு? பஞ்சா கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும். அது என்னது? அது நம்ம மற்றதெல்லாம் சொல்றோம்லங்க, தர்காவுக்கு போகாதீங்க, இறந்தவர் எப்படிங்க செவியேற்பார் அப்படிலாம் சொல்றோம். நம்ம மற்றதெல்லாம் சொல்றோம்ல, அது கேட்குமா? இவங்க கேட்பாங்களா? அதெல்லாம் கேள்வி கேட்கறோம்ல. நம்ம இங்க என்ன இருக்கு? பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறோம், பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறான் ஸ்டீல்ல. அதுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு அதை ஒரு விதமாக வந்து பண்ணி அதுகிட்ட போய் கோரிக்கை வைக்கணுமா? கேட்குமா? தெரியுமா? அப்போ எதுக்காக சொல்றேன்னா, இதை நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது. அந்த செய்ய வேண்டியதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நோன்பு நோற்பதும் அதுபோல வந்து இந்த மாதத்திற்குரிய சிறப்பையும் வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா முஸ்லிம்கள்ல பல பேர் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு இதை அறியாமல் இன்னும் இந்த நோன்பு கூட என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? ஏங்க முஹர்ரம்ல நோன்பு வைப்பாங்க. ஆசுராவுடைய நோன்பை ஃபிரௌன் வந்து அழிக்கப்பட்டான், அதே மாதிரி வந்து மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள், அதற்காக நோன்பு வைக்கணும்ன்றது அடிப்படை. ஆனா என்ன நிகழ்வு? அசனார் உசன அவங்க நோன்பு, அசன் உசன் அவங்களுக்காக வைக்கக்கூடிய நோன்பு. ஏன்? அவங்க கொல்லப்பட்டாங்கல்ல, ஷியாக்கள் சொல்றாங்கல்ல நாங்க துக்கம் அனுஷ்டிக்கிறோம்ட்டு. அது போன்று என்ன செய்யறாங்க, முஸ்லிம்களிலும் சில பேர் நோன்பு வைக்கிறார்கள், ஆனால் நோக்கம் மாறிவிடுகிறது.
அப்ப களத்தில் இறங்கி இந்த தகவலை சொல்லி அவங்களுடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த வேலைகளை நாம தான் என்ன செய்யணும், களம் இறங்கி செய்ய வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது போன்று இன்னும் ஏராளமாக என்ன செய்யறாங்க, மூட நம்பிக்கையில் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம வர வழியிலே பார்த்தீங்கல்ல, இங்கேயே பார்த்தீங்கன்னா வர வழியிலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, பஞ்சாவை வந்து வைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்காங்க, மார்க்கத்தில் இருக்காங்க. வேதனையா இருக்குல்ல, பார்க்கும் போதே வேதனையாக இருக்கிறது. அப்ப சம்பந்தப்பட்ட அவங்கள்ட்ட என்ன செய்யணும், தகவலை சொல்லி மார்க்கத்தை சொல்லி புரிய வைக்கக்கூடிய அந்த வேலையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்திகள் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.